Welcome to Shivarajvel IAS Academy. Welcome to today's demo. இன்னைக்கு டெமோ நம்ம டிஎன்பிஎஸ்சி தட் இஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தி இன்னும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு நிறைய அலுவல்கள் இருக்கலாம். பட் இந்த அலுவல்களெல்லாம் விட்டுட்டு ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி ஓகே உங்களுடைய லைஃப்ல பொன்னான நேரத்தை ஒரு மணி நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஓகே டெக்னாலஜி நம்மளை இணைக்குது இல்லையா? அப்போ இந்த ஒரு மணி நேரம் நான் சொல்றத கேளுங்க. ஓகே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன அப்படின்றத நீங்க அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படின்றத அவருக்கும் நான் கொடுத்துருவேன். ஓகே அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. அதனுடைய வரலாறே எடுத்துக்கிட்டீங்கன்னா சுதந்திரத்திற்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்ல இந்த டிஎன்பிஎஸ்சி ஆரம்பிச்சாங்க. அப்ப ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பின்னாடி அது டிஎன்பிஎஸ்சி மாறுது. இப்போ ஆன்லைன்ல சரி, இப்போ எப்படி ஒரு 200 பிள்ளைகள் மேல இருக்கீங்க ஆக்சுவலா, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சேர்த்து. அப்போ அந்த 200 பிள்ளைகள்ல நீங்க எங்கெங்கயோ இருக்கீங்க இல்லையா? பட் உங்களையும் என்னையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதனால முதல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடும். பிகாஸ் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பட் உங்களையும் என்னையும் இணைக்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதனால அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் போட்டுருவோம். கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போதும் நம்மளுடைய ஜேர்னி தொடரும். ஓகே சரி. அப்போ ஒரு விஷயத்த நான் முதல்லயே சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். என்ன எக்ஸாமினேஷன்? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், போட்டி தேர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஸ்கூல்ல காலேஜஸ்ல படிச்சிருப்பீங்க. அவன் எப்படி படிச்சிருப்போன்றது நமக்கே தெரியும் இல்லையா? இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 50 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா நல்லா படிக்கிறவங்க, அதாவது இந்த உலகம் நம்மள எப்படி பிக்ஸ் பண்ணிருக்கு? ஓகே மெரிட் ஸ்டூடெண்ட், ஓகே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கும். லுக், இது இந்த உலகம், அதாவது நல்லா படிச்சா நல்லா மார்க் எடுத்தா மெரிட் ஸ்டூடெண்ட், கரெக்டா? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் சுமார், பிலோ ஆவரேஜ் ஃபெயிலோ ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தவங்கள பிலோ ஆவரேஜ் மார்க் பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா இப்படி சொல்றாங்க. இட் இஸ் த மார்க் தட் டிட்டர்மைன்ஸ். ஓகே பட் எல்லா பிள்ளைகளுமே பிறப்பால் ஓகே இறைவன் ஆர் இயற்கை எல்லாருக்குமே சரிசமமான திறமைகளை தான் கொடுத்துருக்கு. சரியா? இதே மாதிரிதான் காலேஜஸ்லயும். இப்போ ஸ்கூல் காலேஜஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா உங்களுடைய அந்த மாணவர்கள் நல்லா கடினமா உழைக்கக்கூடிய மாணவர் ஒருத்தர் முதல் மார்க் வாங்குறாரு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கொஞ்சம் சுமாரா படிக்கக்கூடியவர் ஒரு 60-70 மார்க் வாங்குறாரு. கொஞ்சம் உழைக்காதவர் கம்மியா மார்க் வாங்குறாரு அல்லது ஃபெயில் வாங்குறாரு. அப்போ ஃபெயில், ஆவரேஜ், பாஸ், மெரிட் அப்படி வச்சுப்போமே. இதேதான் காலேஜ்லயும். பட் போட்டித் தேர்வுகள் அப்படி கிடையாது. போட்டித் தேர்வுகள் அப்படி கிடையாது. போட்டித் தேர்வுகள்ல என்ன? இங்க ஓபன் காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே வாட் இஸ் தட்? ஓபன் காம்படிஷன். ஓகே ஓபன் காம்படிஷன் இங்க இருக்கு. ஓபன் காம்படிஷன் என்ன? இப்ப நீங்க ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. ஓகேவா? குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னு வச்சுப்போம். இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் 21 வயசுல இருந்து ஓகே ஒரு பிசிக்கே சொல்றேனே, இப்போ 35 ஓகே இந்த வயசு வரைக்கும் 21 to 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அப்பர் ஏஜ் லிமிட் இன்னும் சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 21 வயதில் இருந்து ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ரூல். ஆனா இந்த எக்ஸாமினேஷன் ஏன் இது போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வது என்பது போர்க்களத்திற்கு தயார் செய்வது போல.
இப்போ நீங்க ஒரு போர்க்களத்துக்கு போறீங்க, ஒரு வார், ஒரு பேட்டிலுக்கு போறீங்கன்னா அப்படியே லெத்தார்ஜிக்காவா போவீங்க? பாத்துக்கலாம் அப்படின்னா போவீங்க? தெனாவட்லியா போவீங்க? எவ்வளவு தீவிரமா உழைப்பீங்க? ஓகே, எதிரியுடைய பலம் என்ன, நம்ம பலம் என்ன, எதிரியுடைய வீக்னஸ் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, எதிரிக்கு எங்கெங்கெல்லாம் செக் வைக்கலாம், அவன் நமக்கு எங்க செக் வைக்க முடியும், இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு தானே போவீங்க. அதே மாதிரி முழு முதல ஃபுல்லா வந்து பார்க்கும்பொழுது ஒர்க் பண்ணுவீங்கல்ல. சோ எப்படி ஒரு போர்க்களத்திற்கு ஒரு ராணுவ வீரன் தயார் செய்கிறானோ அதே போல ஒரு போட்டி தேர்வுக்கும் தயார் செய்யக்கூடிய மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இங்க யாருக்கு போட்டினா, ஸ்கூல்ல இருந்த மாதிரி நல்லா படிக்கிறவன் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் எல்லாம் கிடையாது. இந்த 21 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ளார அல்லது 40 வயசுக்குள்ளார யார் வேணாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னும் பொழுது அதிகமாக போட்டி இருப்பதினால், அதுவும் நீங்க ப்ரிப்பேர் பண்றது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இப்ப ஏன் கவர்மெண்ட், நிறைய காரணங்கள் இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கு. நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஏன் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கப்பா? ஏன்? அட்மினிஸ்ட்ரேஷன் சார், எனக்கு வந்து நான் நிர்வாகம் பண்ணணும்னு ஆசைன்னு இந்த தம்பி சொல்றப்பல, ஓகே, அவங்களுக்கு பேஷனா இருக்கும். இப்போ உங்க ஆன்லைன்ல எவ்வளவு நண்பர்கள் இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். சார் நான் சின்ன வயசுல இருந்தே விஜயகாந்த் மூவி எல்லாம் பார்ப்பேன் சார், அர்ஜுன் மூவி எல்லாம் பார்ப்பேன். அவங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வேட்டையாடும் பொழுது எனக்கு அப்படியே போலீஸா இருக்கணும், ஆர்மி மேனா இருக்கணும்னு ஆசை சார். இந்த மாதிரி பேஷனேட்டா இருக்கிறவங்க ஒரு குரூப். அதுக்கப்புறம் இல்ல கவர்மெண்ட் ஜாப்னாலே செக்யூரிட்டி இருக்கு சார், இல்லையா, தனியார்லயே நல்லா சம்பாதிக்கலாம், ஆனா கவர்மெண்ட் ஜாப்ல செக்யூரிட்டி கிடைக்குது, மதிப்பு கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, ஒரு கௌரவம் கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் லோன் எங்க போய் கேட்டாலும் லோன் கொடுத்துட்றாங்க, 10,000 சம்பளம் வாங்கினாலும் லோன் கொடுத்துட்றான். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக நான் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்றேன் சார் அப்படின்னு ஒரு குரூப். ஓகே, இன்னும் நிறைய பேர் கேட்டா இல்ல சார் எங்க பொண்ணே கொடுக்க மாட்டாங்க சார், நம்ம பசங்கிட்டலாம் அப்படிதான், பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார், அதனால கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே, போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ஒரு மாணவர், ஓகே, ஸ்ட்ரெயிட்டா எங்க மாமா வீட்டுல இருந்தா சார் வரேன்றான். ஏன்டா இந்த கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த கையில பொண்ணுன்னு சொன்னாருன்னு இந்த ஒரு மூவி ஒண்ணு வரும்ல, அதே மாதிரியே சொன்னாப்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பல காரணங்களுக்காக இந்த போட்டி தேர்வுகளை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வரீங்க. லுக், பிரைவேட்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்குது, நல்லா சம்பாதிக்கலாம், யூ கேன் பி அ பில்லியனியர். ஓகே, யூடியூப் ஆரம்பிச்சா கூட இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகலாம். பட் அதெல்லாம் மீறி நான் ஏன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் டைரக்டாக மக்கள் சேவை செய்ய முடியும். உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலாம், மரியாதை கிடைக்கலாம். 21 வயசுல நீங்க குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுதி கிளியர் ஆகுறீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். 21 வயசுல ஓகே, நீங்க ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஆகி கிளியர் பண்ணிட்டு சப் கலெக்டரா இருக்கீங்க, ஓகே, சப் கலெக்டரா இருக்கீங்க, ஒரு டிஎஸ்பியா இருக்கீங்க, கமிஷனரா இருக்கிறீங்க, கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசரா இருக்கிறீங்க பொழுது ஒரு அரசு, மக்கள் நலன் சார்ந்த அரசு 21 வயசு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபருக்கு அதிகாரம் கொடுக்குமா? கொடுக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பிரைவேட்ல வேலை செய்ய ஒரு தம்பிக்கு கொடுக்குமா? கொடுக்காது. ஒரு தங்கச்சிக்கு கொடுக்குமா? கொடுக்காது. ஆனால் நீங்க ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணும் பொழுது, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணும் பொழுது உங்க ஏஜ் எல்லாம் அவன் பாக்குறதே கிடையாது. அவன் என்ன பாக்குறான்? யுவர் மெரிட் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிடுறான். ஏன்னா நீ எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிருக்க. அப்பொழுது உங்களுக்கு எதற்காக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது? ஏன் அதிகாரத்தை கொடுக்குறாங்க? சின்ன பசங்க தான். நீங்க நிறைய யங் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க இன்ஸ்பயர் ஆகுறீங்க இல்லையா? அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதிகாரிகளை பார்க்கும் பொழுது ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா சின்ன வயசுல உங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது. அதிகாரம் கிடைக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணாம மக்களுக்கு நீங்க சேவை செய்யணும்ன்றது அரசுடைய எண்ணமாவே இருக்கு. அப்போ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பல காரணங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணாலும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்ற மாதிரி விஷன் இக்னைட்ஸ் மை மைண்ட் என்று சொல்கின்ற படி உங்களுடைய மிக முக்கியமான எண்ணமே என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் மக்கள் சேவை செய்ய போகிறீர்கள், அதற்காக நீங்க கஷ்டப்படுறீங்க. இதான் பாயிண்ட். இதுதான் ஐயா இறையன்பும் சொல்வார். ஆக்சுவலா why the people are preparing for, why the people are so anxious to prepare for government examinations, it is not about the power and prestige. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்ன்றாரு? அதுக்கு பின்னாடி மக்கள் சேவை அப்படின்றது ஒண்ணு இருக்கணும்ன்றாரு.
மக்கள் சேவையில் உங்களுக்கு ஆசை உண்டா? மக்கள் சேவையில் உங்களை நீங்கள் திளைத்துக் கொள்பவரா? யா, கம் அண்ட் ரைட் தி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், மிங்கிள் வித் டிஎன்பிஎஸ்சி, மிங்கிள் வித் தி வேர்ல்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. இல்ல சார், எனக்கு பில்லியனியர் ஆகணும், கோட்டீஸ்வரன் ஆகணும், தப்பே கிடையாது. உன்னுடைய கனவை நோக்கி, உன்னுடைய எண்ணத்தை நோக்கி போயிடு. உன்னுடைய ஆசை என்னவோ அதை நோக்கி போ. பட் மக்கள் சேவை செய்யணும் சார், இதான் பாயிண்ட், இதுதான் வேதம். மக்கள் சேவை செய்யணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தை வைத்து நாம் போடுற கையெழுத்து கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை மாத்தணும் சார். அதனாலதான் அழகா சொல்லுவாங்க, விளக்கை கண்டுபிடித்த எடிசனையும் கூட எங்கள் வீட்டு பிள்ளைகள் தெருவிளக்கில் தான் படிக்கிறார்கள். எவ்வளவு பிள்ளைகள் வறுமையில இருக்கு. ஓகே, இந்த கொரோனா காலத்திலயும் சரி, கொரோனா முடிஞ்சு மழை வெள்ளத்துல எவ்வளவோ பிள்ளைகள் பாவம் அவங்களுடைய கஷ்டத்தை யாருன்னா வந்து பார்க்கும்போது பங்கு போட்டுக்க மாட்டாங்களான்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. அப்போ அவர்களுடைய பங்காளனாக நீங்கள் இருப்பீர்களா? அப்படி இருக்க முடியும், என்னால முடியும்னா நீங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்ல சார், என்னுடைய நோக்கம் கனவு வேற அப்படின்னா நீங்க இந்த டெமோ அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுடைய கனவுகளை நோக்கி போயிடும். சோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இவங்கள மாதிரியான ஆளுங்களுக்கு தான் பிக்ஸ் ஆகும். பாயிண்ட் புரியுதா? என்ன சார் எடுத்த உடனே இப்படி ஆக்ரோஷமா பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே உண்மையை பேசும்போது கோபம் வரும், உண்மையை பேசும்போது ஆக்ரோஷம் வரும், உண்மையை பேசும்போது கொஞ்சம் கசப்பாவும் இருக்கும். ஏன்னா அது உண்மைதான். பாயிண்ட் புரியுதா? சரிங்க சார், ஓகே சார், ஃபிக்ஸ்டு சார், கவர்மெண்ட் எக்ஸாம் தான். இப்போ நான் என்ன பண்ணணும்? கமிங் டு த நெக்ஸ்ட், அதானே நோ ஃபேக் மோட்டிவேஷன்ஸ். உங்க சிலபஸை முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எல்லாரும் உங்களுடைய சிலபஸ் வந்து உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிலபஸ், டிஎன்பிசி சிலபஸ் இருக்கா கண்ணா? இருக்குங்களா? டிஎன்பிசி சிலபஸை முதல்ல நான் எப்பயுமே சொல்லுவேன், எங்க போனாலும் சொல்லுவேன், எந்த மீட்டிங்லயும் சொல்லுவேன், சார் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? போய் முதல்ல சிலபஸை பிரிண்ட் அவுட் கூட சொல்ல மாட்டேன், சிலபஸை மெமரைஸ் பண்ணு தம்பின்னு சொல்லுவேன். மெமரைஸ், மனப்பாடம் பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் முடியலையா, டெய்லி சிலபஸை படி. நீங்க சர்வீஸ் வாங்குற வரைக்கும் சிலபஸ் தான். சிலபஸ் எப்பயுமே உங்க கையில இருக்கணும், உங்க பேக்ல இருக்கணும், முக்கியமா உங்களுடைய மெமரியில இருக்கணும். ஃபர்ஸ்ட் சிலபஸ். செகண்ட் என்ன சார் பண்ணணும்? செகண்ட், ஓகே, எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிச்சீங்க இன்னைக்கு? நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா கண்ணா? படிச்சீங்க. ஓகே, எல்லாரும் நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிக்கணும். நியூஸ் பேப்பர் சில பேர் பார்ப்பான். ஓகே, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலா டெக்கன் குரானிக்கல் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் அப்பதான் வந்து புதுசா ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, நம்ம நண்பர்களை பத்தி தெரியாதா? டெய்லியும் போய் டெக்கன் குரானிக்கலை போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஓகே, சரி, அவன் வாழ்க்கையில உயர்றதுக்கு தான் படிக்கிறான்னு பார்த்தா டெக்கன் குரானிக்கலை படிக்க மாட்டான். அதுல நிறைய போட்டோஸ்லாம் இருக்கும், இமேஜஸ்லாம் இருக்கும், ஆக்ட்ரஸ் இமேஜஸ்லாம் இருக்கும், அதை வாங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜ் பார்க்கறதுக்குலாம் நீங்க நியூஸ் பேப்பரை வாங்கக்கூடாது. ஓகே, நீங்க நியூஸ் பேப்பரை நீங்க படிக்கணும்ன்றதை விட நியூஸ் பேப்பர்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணணும். நியூஸ் பேப்பர்ல நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்ப டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஏன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்றேன்னா, இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் நானும் சொல்றேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சி இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் எப்படி நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சி எப்படி நம்ம கிட்ட பேசுது அப்படின்னா, அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் மூலயமா தான் பேசுறாங்க. அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க எந்த எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப தீவிரமா ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த எக்ஸாமினேஷனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும். டெய்லியும் ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையாவது பார்க்கணும். டெய்லியும் பார்க்கணும். விச் மீன்ஸ் ஒரு 10 கொஸ்டினையாவது பார்க்கணும். இட் இஸ் நாட் 10 பேப்பர்ஸ் 10 இயர்ஸ். ஒரு 10 கொஸ்டினையாவது ப்ரீவியஸ் இயர்ல வந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் நம்ம மைண்ட், ஓ இப்படிதான் கேட்டிருக்காங்க, இப்படிதான் கேட்டிருக்காங்க, இப்படிதான் கேட்டிருக்காங்க அப்படின்றது மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். பாயிண்ட் புரியுதா? இது 3 முக்கியம். அதுக்கப்புறமா 4வதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய புக்ஸ். ஓகே, நீங்க படிக்க வேண்டிய புக்ஸ், தட் இஸ் ஸ்கூல் புக்ஸ். ஓகே, டிஎன்எஸ்சிஆர்டி புக்ஸ், தட் இஸ் ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸுக்கு அப்புறமா ரெஃபரன்ஸ் புக்ஸ். ஓகே, சில இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிலபஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. எத்திக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, ஸோ எத்திக்ஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது ஓகே, உங்க சிலபஸை பார்த்து அதுக்கான நோட்ஸ் எடுத்துக்கணும், அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கணும், அதுக்கான கிளாஸஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும். ஸ்கூல் புக்ஸை படிக்கணும், பிளஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸையும் படிக்கணும்.
அப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த 4 விஷயத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். டெய்லி சிலபஸ் மெமரைஸே பண்ணிடணும். ஏன் சிலபஸ் மெமரைஸ் பண்ணணும்? இப்போ ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமே. தம்பி இன்னைக்கு நியூஸ் என்னப்பா இருந்துச்சு? எதனா ஒரு நியூஸ் சொல்ல. ஸ்போர்ட்ஸ் நியூஸ். வெரி குட். ஸ்போர்ட்ஸ் நியூஸ். வேற எதனா நேஷனல் நியூஸ் எதனா ஒன்று சொல்லுங்களேன். ஸ்போர்ட்ஸ் பக்கம் தான் பார்ப்பீங்களா? வெரி குட், பரவாயில்ல. சரி, நோ இஷ்யூஸ். சரி, ஒரு நேஷனல் நியூஸே வச்சுப்போமே. அயோத்தியில ராமர் கோவில கட்டி முடிச்சிட்டாங்க, ஓபன் பண்ண போறாங்க. இதுதான் தொடர்ந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சரியா? சோ அயோத்தியா, இத பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களை சிலபஸ் படிக்க சொன்னேன். சிலபஸ்ல இருந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கலெக்ட் பண்ண சொன்னேன். இப்போ அயோத்தியாவில் ராமர் கோயில், இது தொடர்ந்து நியூஸ்ல வருது. சரி, இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிலபஸ்ல இது எதுல லிங்க் பண்ணலாம்? சிலபஸ் பாத்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி 1, குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு பிரிலிமினரி சிலபஸ் தான் சேம் தான். ஓகே, மெயின் சிலபஸ் அப்படின்றது இப்ப அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த அயோத்தியா ராமர் டெம்பிள், ராமர் கோயில், ராம் ஜென்ம பூமின்னு சொல்லுவாங்க. இந்த அயோத்தியா ராம் டெம்பிள உங்க சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் லிங்க் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் லிங்க் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதனால சிலபஸ படிக்கணும். இப்ப இது எங்க லிங்க் பண்ணலாம்? இந்த இடத்த கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணலாமா? அதை பாருங்க, கொடுத்துருக்கான். ஓகே, யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரி, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவென்ட்ஸ் கொடுத்துருக்கானா. அப்போ ஹிஸ்டரியில நான் லிங்க் பண்ண முடியும். ஓகே, இப்ப ஹிஸ்டரியில நீங்க படிக்கிறீங்க, சரியா? அப்ப ஹிஸ்டரியில படிச்சுட்டு வேற எங்க சார் படிக்கலாம்? ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா யூனிட் 4ன்னு ஒன்று இருக்கு. இதுல வேற பாத்தீங்கன்னா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தானேட், முகல்ஸ் அப்படின்ற இடத்துல நான் கனெக்ட் பண்ணலாம். எப்படி கனெக்ட் பண்ணுவேன் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ராமர், இந்த அயோத்தியான்ற இடத்துலதான் பாபரி மஸ்ஜிதும் இருக்கு. கரெக்டா? பாபர் மசூதி அங்கதான் இருக்கு. ஓகே, அது பாபரி அப்படின்னும் பொழுது பாபர் யாருன்னா முகலாய மன்னன். அப்ப அவரை பத்தி படிக்கும் போது நான் ஹிஸ்டரியிலயும் என்ன பண்றேன்? இப்ப நான் எங்க கனெக்ட் பண்ணேன்? யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கனெக்ட் பண்றேன். யூனிட் 4ல என்ன பண்றேன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாலையும் கனெக்ட் பண்றேன். ஓகே, அண்ட் இது ரெண்டுத்துலயும் எப்ப கனெக்ட் பண்றேன்? அப்ப இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியிலயும் வருது, கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வருது. கான்செப்ட் புரியுதா? அதுக்கப்புறம் இதுல இன்னும் நிறைய, இதுல போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு மெயின்ஸ்ல இருக்கு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. இங்கேயே நான் தாராளமா என்ன பண்ணலாம்னா இந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப நான் சிலபஸ இதே மாதிரிதான், ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ நியூஸ் பேப்பர்ல நான் ஒரு விஷயத்த படிக்கிறேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல இருந்து எனக்கு தெரியணும் இதை நான் எங்க சிலபஸ்ல கனெக்ட் பண்ணணும்னு தெரியணும். இப்போ நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள், நம்மளுடைய பிரதமர், ஓகே, ஒரு 2 நாள் முன்னாடி ஓகே லக்ஷ்வதீப்புக்கு போயிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அழகா ஒரு போட்டோ ஒண்ணு போட்டார். ஓகே, அது எங்க அதோட இம்பாக்ட் எங்க கிரியேட் ஆகுது? ஓகே, அதை பார்த்து திட்டி ஒரு 3 மால்தீவ்ஸ் உடைய மினிஸ்டர்ஸ் கவுண்டர் ட்வீட் போட, கரெக்டா? சோ அது அப்படியே தீயா பரவி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமே இப்போ இருதரப்பு உறவுகள்ல பிரச்சனை ஆயிடுச்சு. பாருங்க, சும்மா ஒரு போட்டோ தான் போட்டார் லக்ஷ்வதீப்ல. ஓகே, 140 கோடி மக்களுக்காக நான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னு பிரதமர் ஒரு போட்டோ போடுறாரு, பார்த்திருப்பீங்க. அது ஆமா, இது நேத்து நடந்த இஷ்யூ. சோ உடனே ஏன்னா மாலத்தீவு சார், எங்க ஆளு லட்சதீப்ல ஏதோ ஜாலியா இருக்காரு சார், நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல? எத்தனை பேர் இதை யோசிச்சீங்க? எங்க பிரதமர் லட்சதீப்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருப்பா, அவர் எதனா பண்ணிட்டு இருக்கட்டுமே, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? சைனாக்காரன் அமைதியா இருக்கான், ஓகே, ஆளாளப்பட்ட அமெரிக்கா அமைதியா இருக்கான், நீங்க ஏன் கோவப்படுறீங்க? பாகிஸ்தானே அமைதியா தான் இருக்கான், ஏன் மாலத்தீவு கோவப்படுறாங்க? ஏன் கோவப்பட்டாங்க? ஏன் அந்த 3 அமைச்சர்கள் என்ன ஏன் மோடி அவர்களை திட்டினாங்க? ஏன்னா ஏன் திட்டுறாங்க? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் திட்டுறாங்க? அதெல்லாம் தெரியாது சார், திட்டாங்களா? ஓகே, அதெல்லாம் பார்த்து நம்ம ஆளுங்களாம் அசர மாட்டாங்க இல்லையா? லுக், மாலத்தீவு அப்படின்றது ஆன்லைன் கிளாஸ். மாலத்தீவு அப்படின்றது அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆக்சுவலா மாலத்தீவு அது ஒரு ஐலண்ட் கண்ட்ரி. அதோடைய ரெவென்யூ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் இப்ப நேஷனல் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க விவசாயம் எல்லாம் அதிகமாலாம் பண்றது கிடையாது.
அங்க அதிகமா அந்த தேசத்துடைய வாழ்வாதாரமே என்ன அப்படின்னா டூரிசத்தை நம்பிதான் இருக்கு. தெரியுமா? மாலத்தீவுல அந்த தேசத்துடைய வாழ்வாதாரமே டூரிசம். அதுவும் எந்த நாட்டுல இருந்து அதிகமா டூரிஸ்ட் போறாங்க? நம்ம ஆளுங்க தான், இந்தியா. ஓகே, அப்போ இந்தியர்கள் அதிகமா டூர் வராங்க. அதுக்கப்புறமா உக்ரைன், ரஷ்யா இதெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ சண்டை நடக்கிறதால இப்போ அவங்க எல்லாம் வர்றது இல்லை. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வர்றது கிடையாது. அப்போ இந்தியா கூட தான் அதிகமா இந்தியன்ஸை நம்பிதான் இருக்குது. ஆக்சுவலா இதான் உண்மை. ஆனா மாலத்தீவுல காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். ஓகே, இந்தியர்கள் அதிகமா வராங்க. ஆனா மாலத்தீவுல என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க. சொல்லுவாங்க, சார் ஒரு 2-3 நாள் தங்கினா 1 லட்ச ரூபாய் மேல ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, மாலத்தீவுல ஓகே தண்ணி கூட அவ்வளவு ரேட்டா வைக்கிறாங்க சார் அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் கூட இருந்தாலும் இந்தியா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகே தன்னை சுத்தி இருக்கக்கூடிய தேசங்களை எதிரியா பார்க்க கூடாது. பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல அப்படி பார்க்கவே கூடாது. ஆனா மாலத்தீவுல என்ன ஆகுதுன்னா, இப்ப ரீசெண்டா சீனாவுடைய டெப்ட் ட்ராப் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் கொடுத்து அவன் ஆளை என்ன பண்ணுவான், மாலத்தீவை கண்ட்ரோல்ல வச்சுப்பான். அப்போ ப்ரோ சைனீஸா வந்து பார்க்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, சோ இந்த இது இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் மோடி அவர்கள் லக்ஷ்வதீப்ல ஓகே ரெஸ்ட் இருக்கக்கூடிய போட்டோவை போட்டு இது பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனா அது எங்க இம்பாக்டை கிரியேட் பண்ணுது? எங்க கிரியேட் பண்ணுது? பைலேட்டரல் ரிலேஷன்ல கிரியேட் பண்ணுது. இது எங்க சார் சிலபஸ்ல இருக்கு? ஏதோ ஜாலியா தானே பேசிட்டு இருந்தீங்க. எடுங்க உங்களுடைய மெயின் சிலபஸ். மெயின் சிலபஸ் பாருங்க. மெயின் சிலபஸ்ல ஓகே இந்த பாருங்க, அதான் சிலபஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதை கூட கனெக்ட் பண்றதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மெயின் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேப்பர் 3 மெயின் சிலபஸ்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா பேப்பர் 3 எடுத்துக்கலாம். பேப்பர் 3ல பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்டே கொடுத்துருக்கான், இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா. கான்செப்ட் புரியுதா? அப்போ இந்தியாவிற்கும் இத கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணம் என்ன? இப்ப மோடிஜி போட்டோ போட்டாருன்றதெல்லாம் கொஸ்டின் கிடையாது. ஓகே, அப்போ இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் பிரச்சனை எப்படி வருது அப்படின்னும் பொழுது சீனாவால வருது. இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். கான்செப்ட் புரியுதா? அப்போ ஏன் சிலபஸ் முக்கியன்றது இப்ப தெரியுதா? சிலபஸ் ஏன் முக்கியம்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த நியூஸ்ல படிச்சாலும் நியூஸ்ல படிச்ச விஷயத்த அழகா கோரிலேட் பண்றதுக்கு, நாம படிக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சிலபஸ் முக்கியம். சோ அதனால தயவு செஞ்சு இப்ப நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கோ அண்ட் பை ஹார்ட் தி சிலபஸ். ஓகே, அப்போ சிலபஸ் இதுக்காக படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன சார்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்ன? நியூஸ் பேப்பர் சொன்ன. நான் எப்பயுமே என்னுடைய மாணவர்கள்கிட்ட சொல்ற விஷயம், சிவராஜ் வேல்ல ஓகே நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட படிக்கிறாங்க. நம்மளுடைய மாணவர்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், கிளாஸுக்கு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நான்லாம் என் கிளாஸுக்கு முதல்ல வந்த உடனே மாணவர்கள்கிட்ட அன்னைக்கு என்ன நியூஸ்ன்றத முதல்ல கேட்பேன். அன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேன். எதனா ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேன். ஓகே, ஏன்னா என்கிட்ட நிறைய மாணவர்களே சரி என்ன சரி வந்த உடனே நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. ஏன் அப்படின்னா நான் சொல்ற பாயிண்ட் தான், நியூஸ் பேப்பர் தான் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல இருக்கிறீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் உங்களுக்கு பைபிள், நியூஸ் பேப்பர் தான் உங்களுக்கு குரான், நியூஸ் பேப்பர் தான் உங்களுக்கு திருக்குறள், நியூஸ் பேப்பர் தான் உங்களுக்கு பகவத்கீதா, நியூஸ் பேப்பர் தான் எல்லாமே. எல்லாமே நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பர் அடிச்சு சொல்றேன் கேட்டுக்கோங்க, நியூஸ் பேப்பர் இல்லாம நியூஸ் பேப்பரை படிக்காம உங்களால காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன் கஷ்டம்? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனே யாருன்னு தெரியாதவங்க கூட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்ஸை படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு இது எல்லாமே பண்ற தப்புனா ஸ்கூல் புக்ஸை எல்லாருமே படிப்பாங்க, கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அப்ப ஸ்கூல் புக்ஸ் இப்ப பாருங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வருது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. 200 கேள்வி அப்படி வச்சுப்போம், நான் ஸ்டாட்டிஸ்டிக்கா பேசுறேன். 200 கேள்வியை பிரிலிம்ஸ்க்கு எப்படி கொடுக்குறான்? 175 + 25 பிரிக்கிறானா? ஏன்னா இதுலயும் பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போ பிரிலிம்ஸ்ல 175 கேள்வி உங்களுடைய ஜெனரல் சயின்ஸ் தான், which means
ஜெனரல் ஸ்டடிஸ் தான். ஜெனரல் ஸ்டடிஸ்னா என்ன? இதெல்லாம் உங்களுடைய ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, சயின்ஸ் இது எல்லாமே வந்துருச்சு. 75 கேள்வி ஆப்டிடியூட். ஓகே, மேக்ஸ்னு சொல்வீங்க, ஆப்டிடியூட். அப்போ 175 கேள்வியில நல்லா புரிஞ்சுக்கணும், 175 கேள்வியில ஓகே கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்வி அப்படின்றது புக்ல தான் வருது. அப்போ பொதுவாவே நல்லா புக்க படிச்சவங்க இப்ப இதுல 100 பிளஸ் இதுல ஒரு 25ல 120 கேள்வி கிட்ட நல்லா நீங்க பாருங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்பதான் படிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் அட்டம் பண்ணுவான். 200க்கு எல்லாருமே சொல்லுவான் நான் 200க்கு ஒரு 110 வாங்கிட்டேன்னுவான், 120 வாங்கிட்டேன்னுவான். கான்செப்ட் புரியுதா? நீங்களும் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சிருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி. ஒரு 125 மார்க் 125 கொஸ்டின் கரெக்டா இருப்பீங்க. அவன் 110 கொஸ்டின் கரெக்ட்னுவான். அப்ப என்னடா இடிக்குது? சரி, நீங்க கிளியர் பண்ணவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஓகே, நீங்க கிளியர் பண்ணவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்றது, இப்ப சப்போஸ் கிளியர் பண்ணவங்க கிட்ட இப்ப போன குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 140 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்பொழுது கரெக்டா இருக்கும். 4 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஓகே, 140 ஒரு ஆவரேஜ் தான் இது. ஆக்சுவலா 140 கொஸ்டின் கரெக்ட் அடிச்சோம் உள்ள போயிருப்பான். குரூப் 1க்கு சொல்றேன். ஓகேவா? இதே குரூப் 2 அண்ட் குரூப் 4க்குலாம் இன்னும் அதிகம். 140 கொஸ்டின் எல்லாம் கிடையாது, இன்னும் அதிகமா போகும். அப்போ ஒண்ணுமே படிக்காதவங்க, விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா 110 கேள்வியே கரெக்ட் அடிக்கிறாங்க. 3 வருஷம் 4 வருஷம் படிச்சவங்க 120ல இருந்து 125 கேள்வி கரெக்ட். நல்லா சர்வீஸ் வாங்குறாங்க பாருங்க. உள்ளார போறாங்கல்ல, அந்த பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் உள்ளார போறாங்கல்ல, அவங்க 140 கேள்வி கரெக்டா வராங்க. அப்ப எங்க டிஃபரன்ஸ் வருதுன்னு புரியுதுங்களா? இந்த 20 கேள்வி தான் 20 questions will determine your history fate. will determine your fate. 20 கேள்வி. இன்னமும் நான் டெக்னிக்கலா சொன்னோம்னா 15 கேள்வி. 15 கேள்வி உங்க வாழ்க்கையை மாத்தும். அந்த 15 கேள்வி என்னவா இருக்கும்? கரண்ட் அஃபேர்ஸ். என்னவா இருக்கும்? காதுல வேலை ஆன்லைன் கரண்ட் அஃபேர்ஸ். என்ன கரண்ட் அஃபேர்ஸ்? ஹிஸ்டரி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுவா தான் இருக்கும் சார். இப்போ சில பேர் என்னன்னா இங்க இது இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா, இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷனே இது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், இது வடிகட்டுற ப்ராசஸ். கான்செப்ட் புரியுதா? அப்போ நியூஸ் பேப்பரை தெளிவா படிச்சே ஆகணும். நியூஸ் பேப்பர் இல்லாம நீங்க ஸ்டாட்டிக் பாருங்க. முன்னெல்லாம் ஒரு காலத்துல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து இதுல என்னமோ ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இப்ப நியூஸ் பேப்பரை படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன் நியூஸ் பேப்பரை படிக்கணும் நான் தெளிவாவே இப்ப சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இதே அயோத்தியா பிரச்சனையை நான் இப்ப எடுக்கிறேன். ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கணும்? ஒரு நியூஸ் பேப்பரை 2 விதமா படிக்கலாம். ஒன்னு ஹரிசாண்டல் வே, இன்னொன்னு வெர்டிக்கல் வே. வெர்டிக்கல் வேணா என்ன சார், நியூஸ் பேப்பரை தலைகீழ வச்சு படிக்கிறதா? அப்படி கிடையாது. நியூஸ் பேப்பர்ல ஹரிசாண்டல் வேனா என்னன்னா, இந்த பாருங்க, பேஜ் 1 நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ் என்ன? பேஜ் 2, பேஜ் 3 ஸ்டேட் நியூஸ், பேஜ் 3, பேஜ் 4 எடிட்டோரியல்ஸ், பேஜ் 5 எக்கனாமிக்ஸ் நியூஸ், வேர்ல்ட் நியூஸ், பேஜ் 6 ஸ்போர்ட்ஸ் நியூஸ். டெய்லி என்னென்ன நடந்துச்சுன்னு படிக்கிறது ஹரிசாண்டல் வே ஆஃப் அப்ரோச்சிங் தி நியூஸ். ஒரு நியூஸ் பேப்பரை இந்த பேப்பர்ல இந்த பேஜ்ல என்னென்னலாம் நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. இதுக்கு பேர் ஹரிசாண்டல் வே ஆஃப் அப்ரோச்சிங் தி நியூஸ். ஓகே, இது ஹரிசாண்டல் வேனா என்ன? இப்போ ஓவராலா அன்னைக்கு நியூஸ் என்னன்றது ஒரு நியூஸ் கவரேஜ் பத்தி ஒரு ஐடியா கொடுக்கும். பட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வெர்டிக்கல் வே ஆஃப் அனலைசிங் தி நியூஸ் தேவை. 10 நியூஸ் இருந்தாலும் ஒரு நியூஸ் எடுத்துக்கணும். அந்த ஒரு நியூஸ் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணணும். எப்படி சார்? ஓகே, இதே அயோத்தியா நியூஸ் இப்ப நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இதே அயோத்தியாவே எடுத்துக்கோங்க. முதல்ல எப்படி அனலைஸ் பண்ணணும்? அயோத்தியா எந்த மாநிலத்தில் இருக்கு? இந்தியாவில தானே இருக்கு. எந்த மாநிலம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யாரு? நியூஸ் பேப்பர்ல இருக்காது, பட் உங்களுக்கு தெரியணும். ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர்? உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் நம்ம யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத். ஓகே, ஃபைன். இப்போ அயோத்தியா ஏன் ஃபேமஸ் அப்படின்னா, அயோத்தியா ஏன் ஃபேமஸ்?
ஏன் அயோத்தியா ஃபேமஸ்? ஏன்னா அயோத்தியால தான் ராமர் பிறந்தார்னு சொல்றாங்க. ராம ஜென்ம பூமி, ஜென்மனா பிறப்பு. ராமர் பிறந்த இடம் என்று சொல்லப்படுவது ராம் ஜென்ம பூமி. இங்க அயோத்தியால தான் ராமர் பிறந்தார். ஓகே, ராமாயணம் உண்மையா பொய்யா அப்படின்றதுலாம் அதெல்லாம் வேற. பட் அயோத்தியாவில் ராமர் பிறந்தார். சரி, ராமர் பிறந்தார், அவர் அயோத்தியாவை ஆண்டார், அவருக்கு கோவில் அயோத்தியாவில் இருந்தது அப்படின்னு ஏஎஸ்ஐ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏஎஸ்ஐனா என்ன? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஆமாங்க, ராமர் கோவில் அப்படின்றது அங்கு ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப கோவில் கட்டியிருக்காங்க. இப்படிதான் நல்லா ராமருடைய ஸ்ரீராமச்சந்திரருடைய பர்த் பிளேஸ்ன்றதால அது இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலமா இருந்துச்சு. சரி, அப்படி இருந்த அயோத்தியாவுல 16வது நூற்றாண்டு மாங்கோல் பாபர் மன்னர் வர. இந்த மாங்கோல் அப்படின்றதுதான் முகல்னு மாறுது, அதனாலதான் மாங்கோல் பாபர்னு சொன்னேன். கரெக்டா? மாங்கோல் தான் முகல்னு மாறி போச்சு. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்போ பாபர் அப்படின்றவர் 1526ல முதலாம் பானிபட் போர்ல இந்தியாவை என்ன பண்றாருன்னா டெல்லியை கைப்பற்றுகிறார். 1530ல பாபர் இறங்குறாரு, டெல்லியை கைப்பற்றுறாரு, பாபர் இறந்துடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கதான் பாயிண்ட். இறந்து போன பாபருக்கு அவருடைய தளபதி, அவருடைய ஜெனரல் என்ன பண்றான் அவருடைய நினைவா ஒரு மசூதி ஒண்ணு கட்டுறான். அதுக்கு பேரு என்ன? பாப்ரி மஸ்ஜித் அப்படின்னு சொல்றாங்க. பாபர் கட்டவில்லை. உங்ககிட்ட கேட்பான் கொஸ்டின். ஓகே, அயோத்தியாவில் பாபர் அவர்கள் அவருக்காக மசூதியை கட்டினார். ஓகே, அவர் இப்போ இருக்கிற தலைவர் மாதிரிலாம் கிடையாது. ஓகே, அவருக்கெல்லாம் மசூதி எல்லாம் கட்டிக்கல. அவர் செத்து போயிட்டாரு. அவரு செத்து போனதால அவருடைய தளபதி அயோத்தியாவில மசூதி ஒண்ணு கட்டுறாரு, அதுவும் பாபரின் பெயர்ல கட்டுறாரு. சோ பாப்ரி மஸ்ஜித். நல்லா புரிஞ்சுக்கணும், பாப்ரி மஸ்ஜித். அங்க பாபரை புதைக்கல. இதுல இன்னொரு அடுத்த ட்விஸ்ட். அயோத்தியாவில் பாபரை புதைத்தார்களா? கிடையாது. பாபரை புதைச்சு எங்கேயோ அவர் காபூல்ல இருக்க அவருடைய சமாதி. பட் பாபரின் நினைவாக, ஏன்னா ஒரு பெரிய ராஜா செத்து போயிட்டான். சோ பாபரின் நினைவாக அயோத்தியாவில் பாப்ரி மஸ்ஜித் கட்டப்பட்டது. இது என்ன ட்விஸ்ட்னா, என்ன சொல்றாங்க, அப்படி பாப்ரி மஸ்ஜித் கட்டினாங்கல்ல, அது இங்க ராமர் கோவில்னு ஒண்ணு இருந்தது. ஓகே, அது ஒரு சின்ன கோவிலாக இருந்தது. அந்த ராமர் கோவிலை இடித்துதான் பாப்ரி மஸ்ஜித்தை கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்போ 16வது நூற்றாண்டுல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை? இது நடக்கிறது எப்போ? 1530ல ராமர் கோயிலை இடிச்சுட்டு பாப்ரி மஸ்ஜித் கட்டிட்டாங்க. 500 வருஷமா என்னாச்சு? 16 to 17, 17 to 18, 18 to 19, 19 to 20. 17வது நூற்றாண்டு, சிம்பிளா சொல்லணும்னா 18வது நூற்றாண்டு 1707 வரைக்கும் அவுரங்கசீப்போடைய ஆட்சி. யாரும் ஆயத்திறக்கல. 18வது நூற்றாண்டு 19வது நூற்றாண்டு நம்ம நாட்டுல பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன ப்ராப்ளம்? பிரிட்டிஷ் டைம் பீரியட்ல, ஓகே, அதாவது 1940கள்ல பிரிட்டிஷ் டைம் பீரியட்ல, ஓகே, முக்கியமா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்போ திருப்பியும் அயோத்தியாவில் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன பண்றாங்க, எங்களுடைய ராமர் கோவில் இருக்கு இல்லையா, இந்துக்கள் என்ன சொல்றாங்க, அங்க ஒரு ராமர் கோயில் இருக்கு அப்படின்னு ஒரு ராமர் சிலையை வச்சு அதே பாப்ரி மஸ்ஜிதோடைய காம்ப்ளெக்ஸ்ல ராமரை வழிபடுறாங்க. இன்னொரு குரூப் இது அல்லாவின் இடம் சொல்லிட்டு பாப்ரி மஸ்ஜிதுக்கு போய் தொழுகை நடத்துறாங்க. ஒருத்தன் ஜெய் ஸ்ரீராமன்றான். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க என்னது ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுக்கு. இன்னொருத்தன் என்ன சொல்றான், அல்லான்றான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அல்லா ஏன்னா வச்சுக்கோங்களேன். அப்போ இது ரொம்ப கம்யூனல் கிளாஷா வர ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப உஷாரா என்ன பண்றாங்க, ஏன் வேண்டாம்ப்பா இந்த பிரச்சனையே நமக்கு தேவையில்லைன்னு அந்த பாப்ரி மஸ்ஜிதை லாக் பண்றாங்க. புரியுதா? பிரச்சனை லாக் ஆகிதான் இருந்துச்சு. அந்த இடத்த யாரும் ஓபனே பண்ணல. ஓகே, திருப்பியும் பிரச்சனை எப்ப உருவாகுதுன்னா 1980களில். எப்ப உருவாகுது? 1980ல பிரச்சனை திருப்பி உருவாகுது. ஏன் உருவாச்சு தெரியுமா? பிரச்சனையினுடைய தாக்கம் அப்படின்னு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா,
இந்தியாவில் இந்த டைம் பீரியட்ல தான் இந்த பொதிகை தெரியுமா, பொதிகை தூர்தர்ஷன்லாம் இப்பதான் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் ராமாயணம் அப்படின்ற ஒரு சீரியல்லாம் வருது. அப்பெல்லாம் நீங்க சின்ன 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்ரீகிருஷ்ணா, ராமாயணா, சந்திரகாந்தா, ஓம் நம சிவாயா, இந்த மாதிரி நிறைய புராதன சீரியல்ஸ் எல்லாம் நம்மளுடைய தூர்தர்ஷன்ல போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ராமாயணம் வர ஆரம்பிச்ச உடனே 1980கள் அது செம ஹிட் அடிக்குது. நார்த் இந்தியா ஃபுல்லா வந்து பார்க்கும் பொழுது, செமையா வந்து பார்க்கும் பொழுது ராமருடைய, ஏன்னா இப்பதான் மக்கள் தூர்தர்ஷன்ல ராமாயணத்தை பாக்குறாங்க. அப்போ ராமர் மேல ராம பக்தி அப்படின்றது ரொம்ப அதிகமாகுது. அப்போ அரசியல் எப்பயுமே அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் எதை உணர்ச்சி வசப்படுறாங்களோ, மக்கள் எதை அதிகமா பேசுறாங்களோ அதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் என்ன ஆகுது அப்படின்னா 1980கள்ல இந்தியாவுல ராமர் கோவிலை கட்டியே தீருவோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது. இது அன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கு. மக்கள் யாரா அதுன்னு பாக்குறாங்க, வேற யாரும் கிடையாது, இதுதான் பாரதிய ஜனசங். பாரதிய ஜனசங் தான் இன்னைக்கு என்னவா மாறி போச்சு, பாரதிய ஜனதா பார்ட்டியா மாறி போச்சு. சோ உடனே விஸ்வ ஹிந்து பரிஷத், RSS, இந்த மாதிரியான கட்சிகள்லாம் அயோத்தியாவில் ராமர் கோவிலை கட்டியே தீர்வோம் அப்படின்னு அவங்களுடைய எலக்டோரல் எஜெண்டால வைக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ், ஏன்னா காங்கிரஸ் நம்ம அது வரைக்குமே ஒரு செக்யூலர் பார்ட்டி, அப்ப மட்டும் இல்ல இப்பயும் காங்கிரஸ் செக்யூலர் பார்ட்டி தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுல ஹிந்துத்துவ அரசியல் தலையெடுக்குது. கான்செப்ட் புரியுதா? வாட் இஸ் ஹிந்துத்துவா? ஹிந்துத்துவ அரசியல் என்ன சொல்லுது? இஃப் யூ ஆர் இன் இந்தியா யூ ஹேவ் டு திங்க் இந்தியா இஸ் யுவர் பித்ரு பூமி அண்ட் புண்ணிய பூமின்றாங்க. அப்போ ஒரு பக்கம் இந்துத்துவ அரசியல் தலையெடுக்குது, இன்னொரு பக்கம் இல்ல செக்யூலரிசம், நாமெல்லாம் மதச்சார்பற்ற தேசத்துல வாழ்றோம், வன்முறை தேவையில்ல அப்படின்னு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரச்சனை எங்க முடியுது? எங்க முடியும் போய் பிரச்சனை? டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி 1992ல அன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல கல்யாண் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஜேபி அமைச்சர், அவர் தான் சீஃப் மினிஸ்டர், அவருடைய டைம் பீரியட்ல என்ன பண்றாங்கன்னா, இந்து கரசேவகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய பாப்ரி மஸ்ஜித் என்ன பண்றாங்க, டெமாலிஷ் பண்றாங்க. இது ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான இயர். எப்படி எங்க ராமர் கோயில் இடிச்சிங்களோ 500 வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டாங்களாம். அதே மாதிரி பாபருடைய மசூதியை, பாபரின் பெயரில் கட்டப்பட்ட மசூதியை நாங்கள் இடிப்போம்னு இடிச்சிட்டாங்க. இது இதோட முடிஞ்சதா? முடியல. என்னாச்சு? இப்பதான் இதோடைய எஃபெக்ட், ஓஹோ நீங்க முஸ்லிம்ஸ நிம்மதியா வாழ விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு 1993ல பாம்பே சீரியல் பிளாஸ்ட். 1998ல நம்ம அத்வானி தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷனுக்கு வரும்பொழுது கோயம்புத்தூர்ல டிஃபன் கேரியர், டிஃபன் பாக்ஸ்ல பாம்பு வச்சாங்க. கான்செப்ட் புரியுதா? தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா பாம்பு பிளாஸ்ட், கம்யூனல் கிளாஷஸ். இதே மாதிரி 1993ல இருந்து என்ன ஆகுது, காஷ்மீர் ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு. காஷ்மீர்ல என்ன ஆகுது, லஷ்கரை தைபா, ஜெய்ஷ் இ முகமதுன்னு புது புது குரூப் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதே டைம் பீரியட்ல தான் நம்ம மணிரத்னம் எல்லாம் படம் எடுக்கிறாரு. என்னன்னு படம் எடுக்கிறாரு? ரோஜா, பாம்பே எல்லாம் படம் எடுக்கிறார். புரியுதா? அன்னைக்கு எது ஹாட்ஸ்பாட்டோ அதான் எடுக்கிறார். அப்போ இந்த மாதிரி கம்யூனலிசம் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ ஃபைனலா இந்த பிரச்சனை எப்ப வந்து முடியுது? ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஏஎஸ்ஐ உடைய டைரக்டர், சோ அயோத்தியாவில் ராமர் கோவில் அப்படின்றது இருந்தது உண்மை, அது இடிக்கப்பட்டதும் உண்மை. சோ 2014ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரும்பொழுது ராமர் கோவிலை கட்டியே தீருவோம்னு அவங்களுடைய எலக்டோரல் எஜெண்டால சொல்லியிருப்பாங்க. அது இப்போ வந்துருச்சு. அப்ப பாருங்க, ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய இதுல என்ன நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, இப்ப சொன்னாலும் டைம் பத்தாது, கிளாஸ்ல பார்ப்போம். சோ இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். 10 விஷயம் இருந்தாலும் இது மாதிரி ஒரு விஷயத்த நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நீங்க 365 நாளும் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணீங்கன்னா 365 இஷ்யூ உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் புரியுதா? புரியல உங்களுக்கு? இப்படிதான் நியூஸ் பேப்பர்ல இருந்து கோரிலேட் பண்ணணும். நான் ஒரு ஜஸ்ட் இன்னும் முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லல. சோ இப்படிதான் கோரிலேட் பண்ணணும். இதுல என்ன நியூஸ் அதிகமா வருது? இப்போ இந்த ராமர் கோவிலே கட்டுறாங்க இல்லையா, இதுல நஹரா நஹரா கட்டட முறையில கட்டுறாங்கன்றாங்க. இட்ஸ் a kind of temple architecture. சோ இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல தான் பார்ப்போம். அப்போ நியூஸ் பேப்பரை நீங்க படிச்சீங்கனாலே மக்களே, நான் சொல்றது என்னன்னா, நியூஸ் பேப்பரை படிச்சீங்கனாலே everything you will try to understand. நியூஸ் பேப்பர்ல இருந்து நீங்க
ஸ்டாட்டிக் பார்ட்டையும் லிங்க் பண்ணலாம், நியூஸ் பேப்பர்ல இருந்து நீங்க டைனமிக் பார்ட் அப்படின்றதையும் லிங்க் பண்ணலாம். ஓகே, இதனால தான் நியூஸ் பேப்பர் படிக்க சொன்னோம். தேர்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் சிலபஸ், செகண்ட் நியூஸ் பேப்பர், தேர்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க சொன்னேன்? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய கேள்விகள்ல இருந்து அவன் என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்றான்றது நமக்கு தெரியுது. கரெக்டா? தெரியுதா இல்லையா? அவன் கேட்கிற எக்ஸாம் கொஸ்டின்ல இருந்து அது என்ன ட்ரெண்ட்ன்றது நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்துல கேட்டாங்க, ஓகே, அப்படியே அப்படியே நீங்க ஒரு ரீகேப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கேள்வி இப்படிதான். என்ன? ஹூ வாஸ் தி ஃபாதர் ஆஃப் ஹுமாயூன்? இது ஒரு கேள்வி. அதாவது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்ற மாதிரி. ஓகே, ஆப்ஷன் ஏ பாபர், ஆப்ஷன் பி, இதுல ஹுமாயூனே கொடுத்து வச்சிருப்பாங்க, அதான் காமெடி, ஹுமாயூன். ஓகே, இது ஹுமாயூனுடைய அப்பா ஹுமாயூனா? ஆமா, ஹுமாயூன் 2 அப்படின்னு கொடுத்து குழப்பி வச்சிருப்பாங்க. அக்பர், அக்பருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். இப்படிதான் கொஸ்டின் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 to 15 years உங்களுக்கு கொஸ்டின் இப்படிதான் கேட்டுட்டு இருந்தோம். ஆன்சர் என்ன? ஹுமாயூனின் அப்பா பேர் என்ன? ஹுமாயூனுடைய அப்பா பேரு பாபர். இதான் ஆன்சர். ஓகே, இது எங்க இருக்கு? புக்ல இருக்கு. ஹுமாயூனுடைய அப்பா பேரு பாபர்னு புக்ல இருக்கு. நீங்க புக்ல படிச்சீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், அப்படியே வந்து எழுதிடலாம். இதெல்லாம் ஏஜ் ஓல்டு மாடல்ன்றாங்க இப்போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? குரூப் 4 கூட இப்படிலாம் கேட்கறது கிடையாது. குரூப் 4 கூட நீங்க நான் சொல்றது பொய் அப்படின்னா நீங்க போய் பாருங்க. இப்படிதான் கொஸ்டின் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓகே, ட்ரெண்ட்ல இல்லாத படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப எப்படி கொஸ்டின் கேட்கிறான்? ஓகே, இப்ப எப்படி கொஸ்டின் கேட்கிறான்? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இப்ப கொஸ்டின் கேட்கறது ஒன்னு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கேட்கிறான், செகண்ட் பேர் பேஸ்ட்ல கேட்கிறான். பேர், சூஸ் தி கரெக்ட் பேர். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்னா தெரியும், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், முதல் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். பேர் அதே மாதிரி அதிகமா இப்ப போறது ரீசன் அண்ட் அசர்ஷன். ரீசன் அண்ட் அசர்ஷன், ரீசன் கொடுத்துருவான், அசர்ஷன் கொடுத்துருவான். ஓகே, சோ ஏ ஆர், சோ ஆர் ஏ கரெக்ட், கரெக்ட் இல்ல, கரெக்டா இருக்கு ஆனா கரெக்ட் மாதிரி தெரியல, இப்படி எல்லாம் போட்டு உங்களுக்கு குழப்பறான். இப்போ ஃபோர்த் என்னன்னா மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங். இப்படிதான் கேள்விகளே கேட்கிறான். இப்படி இவங்க கேட்கறதுக்கு என்ன காரணம் சார்? அவங்களுக்கு நம்ம மேல அப்படி என்னதான் கோவம், என்னதான் காண்டு அப்படின்னா, காண்டுலாம் ஒண்ணும் கிடையாது. டிஎன்பிசி பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அவங்களுடைய எய்ம் என்ன தெரியுமா? நீங்க சர்வீஸ் வாங்கணும் எய்ம். டிஎன்பிஎஸ்சி பிரிலிம்ல கொஸ்டின் எடுக்கும் போது ஒரு கொஸ்டின் செட்டருடைய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை எழுதுறவரு இப்ப ராஜாராம் இருக்காரு, உங்க பேர் என்னப்பா? தேவேந்திரன். இப்ப தேவேந்திரன் இருக்கிறார், அவனுக்கு தேவேந்திரன்லாம் சர்வீஸ் வாங்கணும்னு ஆசை கிடையாது. இந்த தேவேந்திரனை எப்படி போட்டு குழப்பலாம்? இந்த கேள்வியை தேவேந்திரன் கண்டிப்பா தப்பாதான் எழுதணும். ஓகே, இந்த கேள்வியா அவனை வந்து போட்டு குழப்புன்னு குழப்பி சோழியை முடிச்சு விட்டுடணும். ஏன்னா ஒரு எக்ஸாம் செட்டருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல நீங்க கிளியர் ஆகக்கூடாதுதான் இருக்கும். அப்படி நான் என்ன சார் அவனுக்கு பாவம் பண்ணன்றீங்களா? ஏன்னா எக்ஸாம் செட்டருடைய அந்த கொஸ்டின் செட்டருடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். ஏன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எதுக்கு? ஃபில்டரிங் ப்ராசஸ், வடிகட்டுறது. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் என்ன ஆயிடக்கூடாது, மாட்டிக்கூடாது. அப்போ ஆன்சர் அட்டென்ட் பண்ணும்போது எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதும் பொழுது எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா, காஷியஸா, அப்படியே டீ பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுக்கிட்டே எல்லாம் நான் அட்டன் பண்றேன் சார்னா அட்டன் பண்ணீங்கன்னா செட் ஆகாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கறான் பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அங்க போட்டு குழப்பம். தெரிஞ்ச ஏரியா, தெரியாத ஃபேக்ட். எப்படி சார்? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறான், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, இப்போ உங்ககிட்ட நியூட்டன்ஸ் தேர்ட் லா பத்தி ஒரு கொஸ்டின்.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்குறான்? நியூட்டன் தேர்ட் லா வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை நியூட்டன் அப்படின்னு கொடுக்குறான். இதுவும் அதே தான். இது ஈஸியா இருக்கும். ஆனா ஈஸியா இருக்கிறதுலயே இப்ப இது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்ற கொஸ்டின் தான் அது. நியூட்டன் தேர்ட் லாவை யார் டிவைஸ் பண்ணிருப்பா? நியூட்டன் தான். ஓகே, ஆனா இவ்வளவு ஈஸியா அவன் கொடுத்துருக்கானே, நம்ம ஆளு யோசிப்பான், இவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்கானே, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாலே டஃபா தானே கொடுப்பான். ஒருவேளை நியூட்டனுடைய சித்தப்பா பையனா இருக்குமோ? இப்பெல்லாம் ரொம்ப இந்த ஞான சூனியம் மாதிரிலாம் யோசிச்சுட்டு இல்ல அப்படின்னு சில பேர் போடுவாங்க. இது நடக்கும். புரியுதா? நியூட்டன் தேர்ட் லாவை டிவைஸ் பண்ணது யாரு? நியூட்டன். ஆனா நம்மால என்ன பண்ணுவான்? ரொம்ப அதி தீவிரமா படிச்சவன், இல்ல இல்ல வேற யாருன்னா இருக்கும், நமக்கு தெரியல அப்படின்னு. இல்ல, நியூட்டன் கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சொல்றது கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னு தப்புன்னு போட்டுருவான். ஆனா என்ன ஆன்சரு? கரெக்ட். அதனால காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்க ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடாது. நார்மலா கொஞ்சம் காமன் சென்ஸோட பொறுமையா ரிலாக்ஸா திங்க் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்பா. சரி, இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்? நியூட்டன் தேர்ட் லாவுடைய ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு क्वेश्चन எடுத்துக்கோங்களா. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நியூட்டன் தேர்ட் லா. நியூட்டன் தேர்ட் லா வாஸ் டிவைஸ்டு பை சயின்டிஸ்ட் நியூட்டன். இது கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இப்போ நமக்கு எல்லாருக்குமே ராக்கெட்னு தெரியும். தெரியா? வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா? எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் a equal and opposite reaction. இதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஆனா உங்களுக்கு क्वेश्चन எப்படி வைக்கிறான் அப்படின்னா, நியூட்டன் செகண்ட் லால ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருவோம். கான்செப்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நியூட்டன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நியூட்டன் தேர்ட் லாவை பத்தி கேட்டு நியூட்டன் செகண்ட் லாவை பத்தி கொடுக்குறான். நீங்க நியூட்டனுடைய 3 விதிகளும் படிச்சிருந்தாதான் நியூட்டனின் முதலாம் விதி என்ன, இரண்டாம் விதி என்ன, மூன்றாம் விதி என்னன்னு தெரியும். அவன் கேட்ட கேள்வி தேர்ட் லா, ஆனா கொடுத்திருக்கிறது ஸ்டேட்மெண்ட்ல செகண்ட் லா. அப்போ பொத்தாம்பதும் அடிச்சுட்டு போக முடியாது. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறான். எப்படி? இப்போ நியூட்டன் தேர்ட் லானாலே ராக்கெட் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ராக்கெட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு எக்ஸ்பிளைன் நியூட்டன் தேர்ட் லா. ஆனா என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு பேருந்து, இப்போ நீங்க ஒரு பஸ்ல உட்காந்துருக்கீங்க, ஆப்போசிட்ல இன்னொரு பஸ் உங்களுக்கு கிராஸ் ஆகுது. கான்செப்ட் புரியுதா? இப்படி வச்சுப்போமே, 2 பஸ் சேம் ஸ்பீட்ல கிராஸ் ஆகுது. ஓகேவா? அப்படி கிராஸ் ஆகும் பொழுது 2 பஸ்ஸும் சேம், இது இனர்ஷியான்ற ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா. அப்போ a moving bus is the example to explain Newton third law அப்படின்னு கொடுத்திருப்பான். ஆனா இந்த மூவிங் பஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்டன் தேர்ட் லான்றது கிடையாது. அது என்னவா இருக்கும்? நியூட்டன் செகண்ட் லாவை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நியூட்டன் தேர்ட் லானா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்கிறான்? ஒரு ஃபேக்ட கேட்கிறான். பாருங்க, ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, அண்ட் முக்கியமா ஒரு அப்ளிகேஷன் பார்ட். ஓகே, அப்போ இதெல்லாம் எங்க சார் இருக்குன்னா, ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் புக்ல இருக்கும். மீதி 2 ஸ்டேட்மெண்ட் உங்களை நீங்க ஆட்டோமேட்டிக்காவே யோசிக்கணும், யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். அப்போ அதுக்கு டீப் லேர்னிங் அப்படின்றது முக்கியம். கான்செப்ட் புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஓகே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். நான் ரொம்ப டீப்பாலாம் போக விரும்பல, இவ்வளவுதான். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிலபஸ். செகண்ட் என்ன? நியூஸ் பேப்பர். தேர்ட் என்ன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபோர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்ஸ். ஸோ புக்ஸ் ஆர் யுவர் பேசிக் லேர்னிங். ஒரு பேசிக்கா நீங்க லேர்ன் பண்றதுக்கு புக்கு தேவை. பட் ஒவ்வொரு கொஸ்டின் இட் இஸ் வெற்றியை எது தீர்மானிக்குது அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். வெற்றி எது தீர்மானிக்குது? உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் தான். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்படியே 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 கல்லு மாதிரிலாம் நிக்க கூடாது. அசையணும், நடக்கணும், ஓடணும். ஓகே, அட்லீஸ்ட் உருண்டாவது போகணும். ஆனா நிக்க மட்டும் கூடாது. நின்னா குட்டை, ஓடினாதான் நதி. நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, மடை திறந்த வெள்ளம் போல போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய டெஸ்டினேஷனை நீங்க போய் ரீச் பண்ணுவீங்க. ஸோ அது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனே ப்ராப்ளத்துல தான் இருக்கும், சக்கரவியூகம் தான் அது ஆக்சுவலா. ஸோ அது வரைக்கும் எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும், உங்களுடைய கனவு, உங்களுடைய நோக்கத்தை நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் வித் ஆல் ரெஸ்பெக்ட் டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். முக்கியமா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வரும்போது தூக்கத்தை கொஞ்சம் நீங்க
மறந்துடணும். கொஞ்சம் இந்த ரொம்ப லக்ஸியா இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு, ஓகே கடுமையா உங்களால உழைக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கண்டிப்பா கிளியர் ஆவீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன லெக்சரோட இன்னைக்கு நான் என்னுடைய கிளாஸை முடிக்கிறேன். ஸோ ஐ எம் சங்கர நாராயணன். ஓகே, கிராஜுவேட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பை ப்ரொஃபஷன் and a postgraduate in history, and I am a research scholar and an assistant professor, cleared UGC NET. Okay, I am having 10 years of experience in tutoring various competitive examination like UPSC and TNPSC. Okay, so presently I am working in Shivarajvel IAS Academy. I am the one going to take the unit 4 and 7, that is history culture part. Okay, நான் தான் எடுப்பேன். ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு டெமோ, இந்த கரெக்டா நான் சொன்ன மாதிரி கரெக்டா 55 நிமிஷம் நான் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ அதனால ஆன்லைன்ல இருக்கிறவங்கள பார்க்க முடியல. ஓகே, ஸோ பார்ப்போம், கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ பாசிட்டிவா வாங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சப்போர்ட்டுமே சிவராஜ்வேல் ஐஏஎஸ் அகாடமி we will do it because we are masters. Okay, seriously we have produced so much results in last 10 years. எங்களுடைய வெப்சைட்ல எங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்க செக் பண்ணலாம். ஓகே, அதிகமா மார்க்கெட்டிங்லாம் பண்ணிக்க மாட்டோம். வாய் சொல்லால் வேர்ட் பை மவுத்னு சொல்லி உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் சொல்லி தான் வந்து பார்க்கும்பொழுது வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ வளருவோம். ஸோ எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பாருங்க, எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்க. மெட்டீரியல்ஸ் எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட். அது தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, பர்சனல் மென்டரிங், டைரக்டா நீங்க ஃபேக்கல்டிஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். எதனா ப்ராப்ளம்னா டைரக்டா நீங்க மேனேஜ்மெண்ட்டை வந்து பார்க்கும்பொழுது அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, we will be doing it. ஸோ நீங்க ரெடி அப்படின்னா நாங்க ரெடி. நாங்க ஆல்ரெடி ரெடி தான். உங்களை வந்து வெல்கம் பண்றது தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் வல்ல இறைவனின் ஆசையோடு, எல்லாம் வல்ல இயற்கையின் ஆசையோடு இன்னைக்கு இந்த டெமோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.